எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நல்ல சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஃபீல் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னு எப்படி ரேடியண்டாக க்ளோ ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு 7 நாள் தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஸ்கின்னா அப்படின்னு உங்களுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு சூப்பர்வான ஒரு க்ளோ கிடைக்கும். அதைத்தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, மில்க்கு, அதாவது பால், பச்சை பால் வச்சு கிளென்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டெல்லாம், அழுக்கெல்லாம் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு எப்படி ரேடியண்டாக க்ளோ ஆகுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கிளென்ஸ் பண்ணுறது. கிளென்சர்லாம் நிறைய வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வீட்டிலே கிடைக்கிற பால், அது காய்ச்சாத பால் எடுத்து அதை வச்சு எப்படியே க்ளீன் பண்ணி இந்த டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை போட்டு சூப்பராக க்ளோ ஆக போகிறோம். இவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நான் பச்சை பால் எடுத்திருக்கேன். பச்சை பால் எடுத்துகிட்டு நல்லா காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் கிடைக்கலன்னா நீங்கள் நல்லா ஒரு காட்டன் துணி வீட்டில் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த பாலை நல்லா நம்ம முகத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் இன்னைக்கு ஃபேஸில் மட்டும்தான் பண்ண போகிறேன். நீங்கள் நெக்கு எல்லா இடத்துலையுமே பண்ணுங்க. பாருங்க, பாலை நல்லா அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இதை நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் நீங்கள் காய விட்டுக்கலாம். காய விட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் காய விட வேணாம், கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த அழுக்கு ஃபேஸ்லேருந்து வரும். இங்கெல்லாம் இந்த மூக்கு இந்த இடத்துல எல்லாம் நமக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அப்படியே கண் கூடாவே உங்களுக்கு தெரியும், அழுக்கு நல்லாவே வரும். இதுக்கெல்லாம் நம்ம பார்லர் போயிட்டு ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பணம் செலவு வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் வச்சு இதை நம்ம அழகாக பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் என் ஃபேஸில். கிளென்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு பச்சைப்பால் தான். இது பால் டெய்லி நம்ம வீட்டில் கிடைக்கும். 2 வேளை கூட பண்ணலாம். 2 வேளையும் கிடைக்கும். இதை வச்சு அழகாக வீட்டிலேயே நம்ம காசு செலவு பண்ணாமல், நேரமும் செலவு பண்ணாமல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் வச்சு தான் நம்ம அடுத்த கிளென்சர் பண்ண போகிறோம். 2 ஃபர்ஸ்ட் பச்சை பாலில் பண்ணிட்டோமா, இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா முகத்தில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாலை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணமோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், மிரர் பார்க்காம பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் இந்த சின்ன மிரர் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஆயில் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபேஸ் ஃபுல்லாக தடவி கொடுத்துட்டோம். இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இதே தான் உங்களுக்கு பியூட்டி பார்லரில் போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே தான் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம்.
இப்போ ஒரு 2 மினிட்ஸ், உங்களால் முடிஞ்சால் 5 மினிட்ஸ் கூட மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஷியல் மசாஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம், வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்து நீங்கள் கூட பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஃபேஸ் லிஃப்டிங் மசாஜ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி லிங்க் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஃபேஸ் லிஃப்டிங் மசாஜ் நம்ம பண்ணும்போது நம்ம ஃபேஸில் எல்லா இடத்துலையும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா பரவும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா பரவினாலே நம்ம முகம் ரொம்ப ரொம்ப பொலிவாக இருக்கும். இந்த மாதிரி டேப்பிங் மசாஜ்லாம் பண்ணுறதுனால நம்ம முகத்துக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து முகம் நார்மலாகவே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நமக்கு சின்ன வயசுலேயே, அதாவது 30 வயசுக்கு மேலே நமக்கு தொய்வு ஏற்பட ஆரம்பிச்சிடும். முகமெல்லாம் ஒரு மாதிரி சுருக்கமாக தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆயில் ஏதாவது முகத்தில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் டெய்லி மசாஜ் பண்ணாலும் போதும். நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா முகம் ஃபுல்லாக பரவி நம்ம முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாகவும் ரொம்ப அழகாகவும் தெரியும். கண்டிப்பாக இது வந்து டெய்லி உங்களால் பண்ண முடியலனாலும் இந்த மசாஜ்லாம் வாரத்தில் ஒரு 3 தடவை நீங்கள் வாரத்தில் 3 நாளைக்கு மசாஜ் பண்ணிங்கனாலே நம்ம ஃபேஸ் வந்து எப்போவுமே இளமையாக ஒரு லுக்காக தெரியும், பொலிவாக தெரியும். இது கோகோனட் ஆயில், அதாவது நான் வந்து கேரட் ஆயில் எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்கும் கொடுக்குறேன் பாருங்கள். கேரட் ஆயில் நீங்கள் டெய்லியோ வாரத்தில் 3 நாளோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து பாருங்கள். உங்கள் வயசு உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு சூப்பராக யங்கா தெரியும். கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துட்டு நம்ம முகத்துக்கு தேவையானது அளவு இவ்வளோ போதும். இதை எடுத்துட்டு இதில் கொஞ்சம் பால், நம்ம நிறைய ஃபேஸ் வாஷ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ், ஸ்க்ரப்பு எல்லாமே வாங்கி நிறைய விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து நம்ம இளமையை அழகை பாதுகாக்கிறது நம்ம கடமை, நம்ம பொறுப்பு இல்லையா? அதனால் நிறைய செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே கண்டிப்பாக நம்ம அழகை ரொம்ப நாளைக்கு பேணி பாதுகாக்கலாம். டவுட்டே இல்லை. நிறைய செலவு பண்ணணும், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க பொருளை கொண்டே எல்லாமே நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக வீண் செலவும் இல்லை, டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுவோம். இதுதான் நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ். ரொம்ப ட்ரையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்துட்டு ஜென்ரலாக ஒரு மசாஜ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ். நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா காஞ்சிருது இல்லையா? அப்போ கொஞ்சம் நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் தண்ணி, எது நான் நார்மல் தண்ணியோ ரோஸ் வாட்டரோ வச்சு இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரல வாஷ்ரூமில். இங்கே உங்களுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி காமிக்கிறது காரணம் வந்து லைவாக ரிசல்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஃபஸ்ட்டு என்னோட இருந்த ஃபேஸுக்கும் இப்போ நான் என்னோட க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதை போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஒரு சேஞ்சஸ் தெரியுது, நல்லாவே தெரியுது. எனக்கு ஃபீல் ஆச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கு நம்ம டெய்லி போட்டோம்னாலே நம்ம ஃபேஸில் வந்து அதிகமாக டர்ட்லாம் சேராது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி நல்லா
ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும்போது டர்ட் இருக்காது. டர்ட் எல்லாம் எடுத்துட்டோம்னாலே ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சமாவது க்ளோவாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் கடலை ஏதாவது போட்டு பேக் போட்டோம்னா கண்டிப்பாக எப்போவுமே இளமையாக தெரியலாம். அதை விட என் ஃபேஸ் இப்போ வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரேடியன்ட் க்ளோவாக இருக்கும் அப்படின்ட்டு, அதே மாதிரியே ஒரு க்ளோ தெரியுது பாருங்க இங்கெல்லாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம பேக் போட்டுடலாம். பேக் போடுறதுக்கு பேக் இல்லைன்னா மாஸ்க்குன்னு கூட சொல்லிக்கலாம். கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் தேன் கொஞ்சம், ஒரு பிஞ்ச் ஒரு கொஞ்சம் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சமாக பால். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு 90% ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் என்னோடய ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த பேக்கை ரெடி பண்ணிவிட்டு நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கொஞ்சம் தான், நான் எடுத்த அளவை பார்த்துருப்பீங்க. இதனால் நமக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நான் இதுக்கு பார்லர் போகிறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்காக தான் இது. பார்லர் போக வேண்டாம், டைமும் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன். ஓகே, நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன் பாருங்கள், கரெக்டாக இருக்குது என்னோடய ஃபேஸ்க்கு. லைட்டாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு இதை வந்து ஒரு 90% காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபேஸ் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க லைவாகவே. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் காயட்டும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி. நான் போட்ட பேக் இப்போது ஒரு 90% காஞ்சிருச்சு. பேக் மாதிரி இல்லாமல் ஒரு மாஸ்க் மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா, அதனால் ஹனி எல்லாம் போட்டிருக்கிறதால ஒரு மாஸ்க் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். க்ளீன் பண்ண என்னோடய ஃபேஸ் என்ன கலரில் ஒரு பிங்க் கலராக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். எனக்கும் நல்லா ஃபீல் ஆச்சு. நான் வந்து நிறைய டைமும் செலவு பண்ணல, நிறைய எதுவுமே எடுத்து செலவு பண்ணல. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன பொருளை வச்சுக்கொண்டு ஒரு 15 to 20 minutes, இந்த 20 minutes நமக்காக நம்ம செலவு பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது. கண்டிப்பாக நம்ம எப்போவுமே நம்ம இளமையாக வச்சுக்கணும், இளமையாக தெரியணும், வயதான தோட்டம் தெரியக்கூடாது. இந்த முகத்துல எல்லாம் சுருக்கம் அதிகமாக, அந்த வாயை சுற்றிலாம் நிறைய சுருக்கம் இருக்கும் பாருங்கள், வாயை சுற்றி கண்ணுக்கு கீழே. இதெல்லாம் தெரியாமல் இருக்கணும்னா டெய்லி இந்த மாதிரி, டெய்லி முடியலன்னா கூட வாரத்தில் 3 நாள் ஏதாவது ஒரு பேக்கு போடணும். இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு சேஞ்சஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நல்ல சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஃபீல் ஆகும். என்னோடய ஃபேஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு சூப்பராக க்ளோவாக இருக்குது. ஒரு 15 to 20 minutesக்குள்ளே சூப்பர் க்ளோ கிடைச்சிருச்சு. இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்லோ பண்ண வேண்டியதில்லை. வீட்டில் இருக்க பொருளை கொண்டே ஈஸியாக ஒரு ஃபேஷியல் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் 1 week தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்கள் ஸ்கின்னு வேறு லெவலுக்கு சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி சீக்ரெட் டிப்ஸு நீங்கள் என்ன போட்டுட்ருக்கீங்க அப்படின்றத எங்கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோ என்னோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.